அதுக்குள்ள மணி 4 ஆயிட்டு. இப்பதான் படுத்த மாதிரி இருந்து. சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்பமே தொடங்கினாதான் முடியும். இட்லி அவிக்கே இல்லைன்னா தோசை சுடையா? என்ன செய்யலாம்? பேசாம இட்லியே அவிச்சிருவோம். ஆள்வ நிறைய இருக்கும்ல, நின்று தோசை எவ்வளோ நேரம் ஊற்றிட்டு நிற்க முடியும்? கால் வலிக்கும். மாவு எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வைப்போம், அதுக்கப்புறம் ஊற்றிக்கிடலாம். குழம்புக்கு உள்ளியெல்லாம் உடச்சி வச்சிருவோம். மாதிரி அதுக்கப்புறம் உடச்சிட்டு இருந்தா நீ யாராயிரும்ல. இன்னைக்கு என்ன 6 மணி வரை உறங்கிட்டோம். கடவுளை எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த விதமான குறையும் வராம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். எங்க என்னம்மா? எந்திரிங்க, மணி 6 இங்க எந்திரிச்சு என்ன வேலைக்கா போறோம்? கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன், நீ போ. சரி சரி. ராணி வாங்குங்க. முடிச்சிட்டீங்களா? காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி பிறகு குடிச்சுக்கிடலாம். அம்மணி மட்டன் வாங்கணும்னு சொன்னால காலையிலேயே செய்யணும். ஒரு 5 மணிக்கு எந்திங்கன்னா 6 மணி ஆயிட்டு. எழுப்பி விட்டுருக்கலாம்ல. எழுப்பி விடலாம் தாங்க பாத்து. மாறி வசந்தி மாப்பிள்ளையே வாங்கி வந்துட்டாரு. வசந்தி மாப்பிள்ளை இங்க எங்க வந்தாரு வாங்கி தரதுக்கு? வெளியே முத்தம் கூட்டிட்டு அப்பதான் தண்ணி தொளிச்சிட்டு இருந்தேன். அந்தால வசந்தி வெளியே வந்தா. எனக்கு காலையிலே முழிச்ச மாதிரி இருக்குன்னு கேட்டா. அந்தால என்னம்மா நீயும் காலையில முடிச்சிருக்கியன்னு கேட்டதுக்கு, இப்படி மட்டன் எடுக்கிறதுக்கு போறாவுக்க, மட்டன் எடுத்து குழம்பு வைக்கணும் இந்த பிள்ளை ரொம்ப நாள் கேட்கும்னாலா, சரி எங்களுக்கும் வேணுமக்கா, ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுவியா அண்ணே. உடனே சரின்ட்டா அந்தால ரூபாய் கொடுத்து வாங்கியாச்சு. இன்னும் அடுப்புல வியாப வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியா? அப்ப அவனே வாங்கி தந்துட்டானோ? சரி காப்பி எடு. இந்தாங்க, எல்லாருக்கும் சேர்த்து டீயே போட்டுட்டேன். அவையே டீ தான் ஆசைப்படுவாங்களா, நேற்று காப்பி கொடுத்தோம்ல அப்பன்னு சொன்னா பத்துடுங்க. அதனால டீ போட்டேன்னா குடிங்க. ஒன்னும் இல்ல தா. சரி நீ அப்ப வேலையை பாரு. குழம்பையும் அடுப்புல வச்சாச்சு, இட்லியும் வியாவு. இனி என்ன பண்ணணும்? மதியத்துக்கு சோறு சூடா வாங்கிக்கிடலாம். ராணியா, ஏதாவது செஞ்சு தரணுமாமா? ஐயோ ஒண்ணு வேண்டாம், நானே எல்லாமே செஞ்சுட்டேன் சித்தி. எல்லாம் முடிச்சிட்டியா? ஏமா கம கமன்ல வாசம் வருது. என்ன குழம்பு? மட்டன் குழம்பு. என்னத்துக்குமா இதெல்லாம் மட்டும் செஞ்சு கஷ்டப்படியா? பேசாம உறங்கிருக்கலாம்ல. ஆமா எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 6 மணிக்கு எல்லாம் செஞ்சாச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு மத்திடுங்க. அப்பனா வேலை படப்படன்னு முடிச்சிடலாம்ல. அதான் முடிஞ்சிட்டு நீங்க டீ போட்டு வச்சிருக்கேன், குடிக்கிறீங்களா? நான் இன்னும் பல்லு விளக்கலாமா, போய் விளக்கிட்டு வரேன். ஆமா பேஸ்ட்டுங்க சித்தி. எங்க பின்னாடி கிணறு இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கோம், போய் எடுத்துக்கிடுங்க. அப்படியா? சரிம்மா, நான் பாத்துக்கிடி. நம்மளும் காப்பியை குடிப்போம். எம்மா எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுல்ல? காலையில அடிச்ச மாதிரி இருக்கு. சும்மா அடிச்சே மக்கா. நல்லா இருக்குதியா? உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா. நான் நல்லா இருக்கேன். நானும் அடிக்கணும்னு நினைப்பேன். மத்தியானத்துக்கு மேல ஆயிட்டுனா கொஞ்சம் வேலை அதிகமாயிருமா, அந்தாலும் மறந்தே வருது. சரி சரி, ஒன்றும் இல்லை. காப்பி குடிச்சியா? இப்பந்தான் காப்பி குடிக்கிறதுக்கு 2 மடக்கு குடிச்சேன். கரெக்டாக நீங்கள் அடிச்சிட்டியே. பேசுங்க. ஐயே ஏட்டி குடிக்க விடாம தடுத்துட்டேனா? குடி. குடிச்சிட்டு மாதிரி அடிமக்கா. ஐயா இல்லம்மா, சூடாக தான் இருக்கு. நான் சூடு ஆறி போயிட்டுன்னு இன்னொருக்கா சூடு பண்ணேன்னா அது ரொம்ப சூடாயிட்டு. நீங்கள் பேசுங்க. மாதிரி ஃபோன் வைக்கும்போது குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆமா, சரோஜா அங்கே வந்தாளா? அப்படியே மக்கா? ஆமா, சரோஜா சித்தி இங்கே தான் இருக்காவ. நேற்று வந்தா பத்துடுங்க சாயந்தரம் போல. என்னது சித்தியா? இடியாவ சித்திலாம் இல்லை, உன் அத்தை. அத்தையா? ஏமா அவிய தான் நான் உனக்கு சித்தின்னாவ. நான் அதனால சித்தின்லாம் கூட்டு நடக்கேன். ஐயோ கடவுளே. இடி அவளுக்கு தான் உறவு முறைலாம் ஒன்றும் தெரியாது. பஞ்சாப்ல கடந்து வந்தா. உனக்கு மாட்டி தெரியாது. அத்தைக்காரியில உனக்கு. ஆமா, அவ எங்க பக்கத்துல இருக்காளா? இல்ல, அவிய பல்லு விளக்கிட்டு வரேன்னு வெளியே போனாவ. ஆமா, இங்க வந்திருக்குது உங்களுக்கு யார் சொன்னா? அவ மருமோ கறி இருக்கால, அவதான் எனக்கு போன் அடிச்சு கேட்டா பத்துக்க. அம்மா அங்க வந்திருக்காவளா என்னன்னு கேட்டா. நான் சொன்னேன் இங்க இல்லையே மக்கா, அங்கே பிள்ளை வீட்டுக்கு எங்கேயாவது பேருப்பாளா இருக்கான்னு சொன்னேன். அதான் உன்ட்ட போன் அடிச்சு கேட்டா அங்கதான் வந்திருக்கா. அப்படியா? அவிய மோய் வீட்டுக்கு போயிட்டு தானே வந்ததா சொன்னாவ. அம்மா எம்மா இனி அங்கதான் வரப்போறாவளா? கிறிஸ்மஸ்க்கு வேற பஞ்சாபுக்குலாம் அங்க மக்கா பிள்ளை எல்லாம் ஆசை கணிச்சு வச்சிருக்காவ. என்ன சொல்லி இருக்கு? பஞ்சாபுக்குலாம் ஒன்று விடாண்டான். நம்ம இங்கேயே வச்சே கொண்டாடலாம். அங்கே போய் என்னத்தை பண்ணதுக்கு? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக்கா, பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு. ஆமாம்மா, நானும் அப்படி தான் நினச்சேன். மாதிரி இப்போ நம்ம கிளம்புனோம் வைங்க, தங்கச்சி குடும்பமும் வாரேன்னு சொல்லுவாங்க. மாதிரி அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு எடுத்து அலையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேண்டாம், நம்ம இங்கேயே வச்சே கொண்டாடிடலாம். அவள் வரட்டு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா, அப்போ வைக்கிட்டா? சரிம்மா வை. நம்மளும் ஒண்ணு தெரியாம சித்தி சித்தின்னு கூப்பிட்டு அடக்கம். அத்தல ஐயோ ஐயா இவைய ஒண்ணு. ராணி வாங்கத்த. அத்தையா நான் உனக்கு சித்தில. சித்தியா? அத்தெல்லாம் வர
சொல்றான்? நீங்க எனக்கு தப்பு தப்பா சொல்லி இருந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியலன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாம தான் இருந்திருக்கு. எங்க அம்மிட்ட இப்ப போன் அடிச்சு கேட்டேன். அவிதான் சொன்னவ அது உனக்கு அத்தல, எனக்கு அத்தைக்கே மவனா உனக்கு அத்தைதான் அப்படின்னு சொன்னவ. ஐயா அப்படியே ராணி, நான் என் மருமகிட்ட தான் கேட்டேன். அந்த பிள்ளைதான் இப்படி சொல்லிட்டு ஐயா எல்லாரும்லாம் சேர்ந்து குழம்பி விட்டுட்டாவ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா சாப்பிட்டுக்கிட்டு வெளியே எங்கேயாவது போலாமா? எங்கத்த போவதுக்கு? ட்ரெஸ் எடுக்க போவோம். இந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் துணி எடுத்து கொடுக்க என்ன? ஐயோ ஒண்ணு வேண்டாத்த, இப்பதானே எடுத்திருந்து தீபாவளிக்கு மாறி எதுக்கு உடனே துணி எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் அவளுக்கெல்லாம் செலவழிக்க கூடாது. வருஷத்துக்கு 2-3 அவ்வளவுதான். நான் எப்பவும் மாட்டே வரேன், எப்பமாவது வரேன். ஏன் ஆசைக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கேன்னா சரின்னு உடனே சொல்ல உடனே வேண்டாம் வேண்டான்றி இதம்மா எல்லாரும். சரி அப்போ உங்க இஷ்டம். சரி காப்பியை குடிங்க. டீ எல்லாம் ஒன்னும் போட சொன்னேன், காப்பியே போட்டா? ஐயோ டீ தான். எனக்கு வாயில எப்பவுமே காப்பியை குடிங்கன்னு வீட்டுல சொல்லி சொல்லி அதே வருவேன். டீ தான் போட்டேன். என்னங்க? ஏ அம்மா எவ்வளோ பெரிய கப்பு, எங்க வீட்டுல எல்லாம் சின்ன கப்புல தான் குடிப்போம் நாங்க. குடிங்க குடிங்க, இங்க பால் நல்லா கிடைக்கும்ல, அதனால பெரிய பெரிய கப்ல தான் நாங்கெல்லாம் குடிச்சு பழக்கம். சின்ன கப்ல எல்லாம் எங்களுக்கு தந்தா குடிச்ச மாதிரியே இருக்காது. எத்தனை நீங்க காப்பியை குடிங்க. நான் போய் இந்த சோனியும் சத்தலையும் எழுப்பிட்டு வரேன்னு. அவளை எழுப்புனாதான் எலும்பு அழுவத்துடுங்க. சரிம்மா நீ போ. காப்பி இருந்தாலும் வச்சுட்டு போயிட்டால 6 பேருமே. சோனி சத்யா, என் மக்கள் எந்த நேராவு எம்ம லீவு நாள் தானே உறங்கிட்டு போறான். மணிதான் 7 ஆகுதுல, என்ன உறக்கம்? எந்த நமக்கா உங்களை பாட்டி வெளியே கூட்டிட்டு போறாவலாம், துணி எடுத்து தராவலாம். கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வரீங்களா? என்னது துணி எடுத்து தராவளா? உறங்கிட்டு கிடந்தவ என்ன நீக்கும் கேட்டி இவளுக்கு சத்தம் முடியா? இப்படி பொசுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காளுவ. என்ன அலறுவேன். மக்களே 7 மணி ஆயிட்டு, 7:30 ஆயிட்டு, ஒரு நாள் எந்திரிச்சிருக்குது இல்லாட்டி அப்படி கிடந்து கத்துவேன் தொண்டை தண்ணி வத்ததுக்கு. இன்னைக்கு துணி எடுக்க போனேன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு இருக்கிறத பாரு, எரும மாடுவேன். எம்ம அதெல்லாம் விடு. அம்மா எந்த கடைக்கு கூட்டிட்டு போறாவலாம்? ஆமா போ முன்னாடி எந்த கடை எந்த ஊர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காவ. துணி எடுத்து கொடுக்க போறேன் கிறிஸ்மஸ்க்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லியிருக்காவ. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போறீனா குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஒழுங்கா சாப்பிடுவாங்க. எம்மா 10 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன். எங்க பறந்துட்டாள் அதுக்குள்ள? இது யார் கடந்து கதவை தட்டிட்டு இருக்கா? வெளிய வா சத்யா, நானும் பல்ல தேய்ச்சு குளிக்கட்டு. நான் ரெடி முதல்ல உள்ளேன். இப்பதான் பல்ல தேய்க்க இனி குளிச்சு தான் வருவேன். எம்மா இதுக்கு தான் சொல்லியது இன்னொரு பாத்ரூம் கட்டிட்டாங்கன்னு. இந்த பிள்ளைய பாருங்க. மக்களே சாப்பிட வாங்கடி. எத்தே வாங்க. எம்மா என்ன மணமா இருக்கு? என்ன மசாலாமா போட்டு செஞ்சியே? ஒரு நாள் இல்லாத மணமாலாம் இருக்கு. நல்ல மணக்கும் மக்கா. புதுசா ஒரு மசாலா வாங்கினேன் பத்துக்க. இந்த மிளகு பொடியெல்லாம் அரைப்பவ தெரியுமா? அங்கேயே கறி மசாலா பொடின்னு ஒன்று வித்தவ பத்துக்க. அதை வாங்கி செஞ்சேன். நல்ல மணமா இருக்கு பத்தியா? இனி இதே தான் வாங்கணும். அம்மா நீ குளிச்சாச்சு? ஆமா குளிர்ந்த தண்ணியில தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா? சரி அப்படியே இருந்து சாப்பிட்டு நல்லா பசிக்கும். குளிச்ச உடனே உட்காரு மக்கா. ஏ சத்யா, பாட்டி நாத்தையும் கூட்டிட்டு வா. ஏம்மா பாட்டி வாராவ. நீ குளிக்கலையாடி? குளிச்சு எனக்கு தலையே காஞ்சாச்சு. நான் தான் முதல்ல குளிச்சேன். எனக்கு சொத்தல முடி தானே இருக்கு. இவதான் பெரிய நிறைய முடி இருக்கு, நடிப்பு கறி இப்படிலாம் சுத்தி வச்சு தலைவா. சரி சண்டை படாத, அதுல இரு. இவ வந்தவன வச்சிடலான்னு பாக்கி வரைய மாட்டாங்க. ராணி நானும் வந்துட்டேன். நான் வாங்க தெரியல இருங்க. வீட்டுக்கு வர வேலையும் கீழே இருத்தி சாப்பாடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்குதான் உங்ககிட்ட அப்பமே சொல்லிட்டு இருப்பேன், ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போடுங்கம்மா வாங்கி போடுங்கம்மா. வாங்கியே செய்திய ஐயே டைனிங் டேபிள் இருக்கவில்லை, கீழே தானமா இருந்து சாப்பிட்டியாவ? கீழே இருந்து சாப்பிட்டியது அவ்வளவு நல்லதாமல உடம்புக்கு. இப்பமெல்லாம் எல்லாரும் பழைய காலத்து முறைக்கு மாறியாச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்கா? இப்படியே சாப்பிடுவோம். இவைய பாட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காவ. ஆமா மாமா எங்கதே? அவைய குளிச்சிட்டு இருக்காவமா, நம்ம சாப்பிடுவோம் வா. சரி ராணி பிளேட்லாம் பயங்கரமா இருக்க. ஏத்தே இது யாராவது வீட்டுக்கு வந்தாவன்னா வெளிக்கு இதுல வச்சு கொடுப்பேத்தே. வேற நாங்களாம் சில்வர் பிளேட்ல தான் தும்மா. சரிம்மா கேட்டேன். இந்தாங்கத்தே சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிக்கிடுங்கன்னு இதோட நிறுத்திடக்கூடாது. சரிம்மா சாப்பிட்டுட்டு. மக்களே உங்களுக்கும் போட்டு தரேன்னு. சோனி நம்ம பிடி. சத்யா என்ன மக்களே சாப்பிடு. எம்மா நல்ல மனமா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எம்மா என்ன டேஸ்டா இருக்கு. இதே குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா, சூப்பரா இருக்கு. என்ன டேஸ்டா இருக்கு. எப்படிமா செய்வா இது? நீங்க சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிபி எல்லாம் சொல்லி தரேன். கண்டிப்பா சொல்லி தந்துறேன்னு மறக்காத. நாம்லாம் செய்வேன் பத்துக்கு அந்த நெட்டுகளை பார்த்து ஒண்ணுமே அதே மாதிரி வராது. அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு கீழே கமெண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாள்வ. நம்மளுக்கு அதே மாதிரி செஞ்சா ஒன்றும் வரமாட்டேக்க. நீ செய்து என்ன டேஸ்டா இருக்கு. எம்மா எனக்கு சொல்லும் போதே நாக்கில் தண்ணி உருவிட்டி. ஆமா நல்லா இருக்கு பாட்டியோ. எங்க அம்மா வைக்கிறது வேற நல்லா இருக்காது. இன்னைக்குதான் சூப்பரா இருக்குது. அது நான் வந்திருக்கேன்ல, அதனால பெசலா வச்சிருப்பா. ஆமா நீங்க கதை விடாம சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கதை விட்டுக்கிடலாம். சீக்கிரம் போடுன்னு சாப்பிடுங்க மக்கா. எத்தனை இட்லினாலும் எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம எங்க திரும்ப போறோம்? கடைக்கு போறோம். சொன்னாலாம சொன்னதுனால தானே எழும்பிருக்காளுவ. இல்லனா எழும்பவே மாட்டாள்வ. கடைக்கு கூட்டிட்டு போறாவலாம் பாட்டின்னு சொன்னதோட 2 பேரும் எழும்பி இருந்துட்டாள்வ. உடனே போய் பல்ல தேய்ச்சிட்டாள்வ. குளிச்சு
ஆரம்பிச்சுட்டாலும் வையம்மா. நாமளாம் ஒரு பல்லு தேய்க்க வைக்கிறதுக்குள்ள படிய பாடு. அதுக்கே 1/2 மணி நேரம் செல்லணும். அப்பதான் மெதுவா உந்து போவாளுவ. இன்னைக்கு என்ன படபட நடந்து திரும்ப வேலைலாம். 2 நேரம் குளிச்சு கிளம்பி இருக்காளுவ. சாட்டா போயிட வேண்டியதான். ஆமா பாட்டி, எந்த கடை கூட்டிட்டு போறிய? எனக்கு இந்த ஊர்ல எந்த கடமா தெரியும்? நீங்க எந்த கடை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் அங்கேயே உங்களை கூட்டிட்டு போய் எடுத்தாரேன். உங்களுக்கு எந்த கடை பிடிக்கும்? நாகர்கோயில் போய் ட்ரெஸ் எடுக்க போலாமா? ஆ சரிம்மா போகலாம். இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் மத்தியா. ஆமா பாட்டியா, ஆனா அங்க நிறைய கடை இருக்கு மத்தடுங்க. சேட்டு கடையில எல்லாம் சூப்பரா இருக்கும் துணியெல்லாம். எங்கேயாவது கிராண்டா எடுக்கணும்னு வைங்களா, அப்படிப்பட்ட கடைகளுக்கு தான் போவாளுவதே. அப்படியா? போய் நம்மளும் பார்த்துட்டு வந்துருவோம் எப்படி இருக்குன்னு. ராணி நீயும் கிளம்புன, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்கு, நீங்க போயிட்டு வாங்க.